அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் தொடர்ந்து அவர் தற்போது சந்தித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூட்டணி குறித்து அவரிடம் எதுவும் பேசவில்லை எனவும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நேற்று 11 மணி அளவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் சென்றார். அவர் ஏன் சென்றார், எதற்காக சென்றார் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வந்த நிலையிலே முதலில் அமித்ஷாவை சந்திக்க போவதில்லை என்று அதிமுகவினர் தெரிவித்து வந்த நிலையில் பிறகு மாலையில் அமித்ஷாவை தான் சந்திக்க போகிறார் என்பதும் இரவு அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு எதற்காக என எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பதில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் உண்மையிலேயே எதற்காக சென்றார் என்ற ஒரு கேள்வியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், செய்தியாளர் சந்திப்பிலே டாஸ்மாக் ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினோம், அமித்ஷாவுடன் கூட்டணி குறித்தெல்லாம் நாங்கள் எதுவும் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்களின் பேசுவதற்காகத்தான் அவசரமாக புறப்பட்டு டெல்லி சென்றதாகவும் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சீரழிந்திருப்பதாகவும் அதனை குறிப்பிட்டு அமித்ஷாவுடன் பேசினோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி குறித்தெல்லாம் பேசுவோம், தேர்தலுக்கு இன்னும் 10 மாதத்திற்கு மேல் இருக்கிறது, எனவே இப்போது கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, கூட்டணி என்பது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன தோன்றுகிறதோ அப்போது முடிவு செய்து கொள்வோம், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றெல்லாம் அவர் பதில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட சட்டப்பேரவையில் பேசும்போது சொல்லியிருந்தார், இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார், அங்கு தலைவர்களை சந்திக்கும் போது இது குறித்து வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கையாக வைப்பதாக கூட அவர் பேரவையிலே பேசியிருந்தார். இந்த நிலையில அவரும் இதே போன்றதொரு பதிலை சொல்லி இருப்பது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் என பலரிடம் நாம் நேற்று முதலே பேசி வருகிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அமித்ஷாவை பார்க்க செல்கிறார் என்றால் நிச்சயம் கூட்டணி தொடர்பாகவோ கட்சிகள் தொடர்ந்து அந்த இணைப்புகள் தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது, எனவே அது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனால் அது குறித்தெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுவது எந்த அளவிற்கு அது உண்மை என்ற அந்த ஒரு இதுவும் இருக்கின்றது. ஏனென்றால் நேற்று காலையிலே எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கு தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படும் போது கூட நாம் கேட்கின்றோம், ஐயா நீங்களும் டெல்லி போறீங்களா என்று நாம் கேட்டபோது, நான்லாம் டெல்லி போல அப்படின்னு சொன்னவர் அடுத்த அரை மணி நேரத்தில் விமான நிலையத்தில் இருக்கிறார், சென்னை விமான நிலையத்தில். அவரும் அடுத்த விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். எனவே இவர்கள் உண்மையைத்தான் சொல்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் பத்திரிகையாளர்களுக்கு எழுந்திருக்கின்றது. ராஜேஷ், வழக்கமா இந்த மாதிரி அமைச்சரை சந்திக்கும் பொழுது, தலைவர்கள் போய் சந்திக்கும் போது அந்த கடிதம் கொடுக்கப்படக்கூடிய அந்த கடிதம் செய்தியாளர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அது மாதிரி இந்த சூழ்நிலையில அது கொடுக்கப்பட்டுச்சா? அர்ச்சனி, ஒரு சிறப்பான கேள்வியை கேட்டீங்க. வழக்கமா இது மாதிரி தமிழ்நாடு சார்ந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக மனு கொடுத்தோம் என்று சொன்னால், அது ஆளும் தரப்போ எதிர் தரப்போ எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் கோரிக்கை மனுவை கொடுத்தார்கள் என்று சொன்னால், கோரிக்கை மனு கொடுப்பது போல ஒரு புகைப்படம் வெளியாகும். இல்லை என்றாலும் கூட என்ன கோரிக்கையை நாங்கள் கொடுத்தோம் என்ற அந்த மனுவை வெளியிடுவார்கள். அது போன்ற எந்த ஒரு போட்டோவும் எந்த ஒரு கோரிக்கை மனுவும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுப்பதற்காக சென்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கோரிக்கை மனுவை கொடுத்தார்களா அல்லது வாய்மொழியாக கோரிக்கையை சொல்லினார்களா என்பதும் தெரியவில்லை. நேற்று காலையில் நாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பல விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டும். காலையில் இபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் 3 முக்கிய கோயில்களுக்கு, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு விருப்பமான கோயில்கள் உட்பட அந்த கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் ஜி.கே. வாசன் அவர்களும் காலையில் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். நாம் முன்பே கேள்விப்பட்டது, அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுவது, இந்த அணிகளை இணைப்பதற்கு, அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு ஜி.கே. வாசன் அவர்கள் தொடர்ந்து
தொடர்ந்து ஒரு பாலம் போல செயல்பட்டு வருகிறார் என்பது அரசியல் இந்த உள்விவகாரம் அறிந்தவர்கள் அனைவரும் தெரிந்ததுதான். எனவே நேற்று காலையில் அவர் அமித்ஷாவை சந்தித்து மாலையில் அதிமுக தலைவர்கள் சென்று அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் என்று சொன்னால் கூட அதனை பொருத்தி பார்த்தாலே அதில் பல விஷயங்கள் நமக்கு புலப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அரசியலும் பேசினோம் என்றாலும் பரவாயில்லை, அரசியலே நாங்கள் பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார். அது உற்று கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கின்றது. உண்மையிலேயே அரசியல் பேசவில்லையா அல்லது இப்போது அந்த விஷயங்களை வெளியில் பேச? ராஜேஷ், தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். அதற்கு முன்னதாக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். சந்தித்ததற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி பத்தி பேசல, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக தான் நான் அங்கு சென்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த சந்திப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இல்ல, இந்த நேற்று நடந்த சந்திப்புன்றது கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து இந்த இரு கட்சிகளுக்கிடையே நடந்த பேச்சோட முடிவு தான் நேற்று நடந்த சந்திப்பு. அது கூட்டணி தொடர்பான ஒரு சந்திப்பு தான். ஆனா அது அவசரப்பட்டு இப்போ சொல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி பற்றி ஒரு அடிப்படையான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வேறு பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. உதாரணமாக அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டுமா இல்லையா, அதே மாதிரி ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுக சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதை பத்தி பல விஷயங்கள். ஸோ இப்ப பல விஷயங்கள் முடிவெடுக்கிறதுனால அதெல்லாம் இன்னும் வேறு பல அடுத்து வரும் சில நாட்களில் வேறு பல சந்திப்புகள் மூலமாக சில முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. ஸோ அதனால அப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கான முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று நடந்த கூட்டம் என்பது கூட்டணி சம்பந்தப்பட்ட கூட்டம் தான். ஏன்னா நேற்று காலையில டெல்லிக்கு போனவுடனே எடப்பாடி அவர்கள் அவர்கிட்ட கேட்டபோது என்ன சொன்னார், நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன் என்றுதான் சொன்னார். ஆனால் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட மனு, தமிழ்நாடு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன் சொல்லவே இல்லை. இன்னைக்கு காலையில நான் மனு கொடுத்தேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி மனு கொடுத்தேன், முன்மொழியை பத்தி மனு கொடுத்தேன்னு அவர் சொல்றார். இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு வருஷம் இருக்கும்போது இன்னும் கூட்டணி சம்பந்தமாக வேறு பல விஷயங்கள் முடிவு செய்யாத போது இதை அது அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் பிரச்சனைகள் சம்பந்தமா பேசினேன்ட்டு. பிரச்சனைகள் சம்பந்தமா ஒரு மனு கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த நிர்வாக ரீதியாக இந்த விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாகவே புரியும் ஆக்சுவலா. ஸோ அந்த அடிப்படையில் அதிமுக பாஜக அதாவது எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் தான். அது தற்சமயம் சொல்ல வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம், வேறு சில முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் என்ற அடிப்படையில் அதை இப்ப சொல்லாம தவிர்த்து இருக்கார் என்பது என்னுடைய கருத்து. திரு பிரியன் அவர்கள் கோரிக்கை குறித்து தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நேரடியா இப்போ கூட்டணியை பத்தி பேசணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால இவ்வளவு அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எடப்பாடி அல்லது பாஜக தரப்பு முடிவெடுத்திருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் பல விஷயங்களை பத்தி இன்னும் முடிவெடுக்காது இருந்திருக்கலாம். அடிப்படையா ஒரு பிராட் பேஸ்டா கூட்டணி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இன்னும் வேறு பல விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு இல்லையா. சிஎம் கேண்டிடேட் யாருன்றதை பத்தி பேச வேண்டியிருக்கு. கூட்டணியில வேறு எந்தெந்த கட்சிகள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மீண்டும் அதிமுக இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீடிச்சா எடப்பாடி அவருக்கு சம்மதிப்பாரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய பல சந்திப்புகள்ல பேச இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு கூட்டணியை பத்தி நம்ம வெளியில அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், எல்லாவற்றையும் முடிவு செய்துட்டு பின்னர் அறிவிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில தற்சமயத்தில் நாங்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி தான் பேசணும் என்று நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சென்னை செல்லுங்கள் என்று பாஜக அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன் அவர்கள். அடுத்தபடியாக இணைப்பில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். நேற்றைய தினம் அவசரமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சிருக்காரு. ஒருபோதும் இனிமே கூட்டணி கிடையாது அப்படின்னு ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அமித்ஷாவுடனான சந்திப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இது அரசியலை பற்றி பேசலங்கிறது இந்த பயணம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய
தோல்வி. அவர் வேறு வழியின்றி அங்கு போனார். அவரிடம் தேமுதிக கூட்டணியும் அவரை விட்டு போய்விட்டது. அவர்கள் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிவிட்டார்கள். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது என்று எடப்பாடி தலைமையில் 2 முறை கூட்டணி வைத்த பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் புரிந்து கொண்டதனால் அவர்கள் அதிமுக கூட்டணியில் அவருடைய இஃப்தார் நோன்புக்கே போகவில்லை. அதுபோல் தென் தமிழகத்தைச் சேர்ந்த தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்க முடியாது, அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை என்று அவரும் விலகிவிட்டார். எடப்பாடியுடன் கூட்டணியில் இருந்தது முபாரக் மட்டுமே. ஆகவே கையேறு நிலையில் கூட்டணிக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை உள்துறை அமைச்சரை பார்த்து வந்திருக்கிறார். அது கூட கடைசி நேரத்தில் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. 4 மணி வரை கிடைக்காதது கடைசி நேரத்தில் கிடைத்தது. அந்த சந்திப்பில் இவர் வேறு வழியின்றி வருகிறார். இவருடைய நிபந்தனை எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்தை அமித்ஷா தெளிவாக அவரிடம் தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி நடக்கிறது என்று தெள்ள தெளிவாக கூறினார். அதிலும் இவர் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் நிற்காததனால் மேலும் பலகீனம் அடைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக சீமான் அண்ணன் இடைத்தேர்தலில் நின்று வாக்கு விகிதத்தை நிரூபித்திருக்கிறார். அவர் ஒரு அணியாக தனித்துதான் இருக்கிறார். அவரையும் அதை குளோரிஃபை பண்ணி பேசினார் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் எந்த நிபந்தனையும் எதுவுமே அங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் தோல்வியில் திரும்பிய எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர் என்பதில் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறியவர், சீட்டு தேர்தலில் வெளியேறியவரை மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதற்காக வாய்ப்பு இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது உணர்ந்திருப்பார் அந்த சந்திப்பின் மூலமாக. மேலும் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்றும் ஊழல் மது 2 சொல்லும் போது தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவையும் சேர்த்துதான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்பதை புத்திசாலி அரசியல்வாதியான எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டதனால்தான் மீண்டும் அதை அண்ணாமலை அதிமுகவை சேர்த்தே அதை முயற்சிப்பார் என்பதை புரிந்து கொண்டு அங்கு அரசியல் பேசவில்லை என்று நழுவி இருக்கிறார் என்பதே என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.